கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேதப்புரட்டு செய்தி எண் 24 குறித்து பார்க்க போகின்றோம். இந்த வேதப்புரட்டு 2 பகுதியாக உள்ளது. முதல், இரத்தம் தோய்ந்த ஆட்டுக்குட்டியானவர் புத்தகத்தை வாங்கி 7 முத்திரைகளை திறந்து வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 3-5 வசனத்தின்படி தேவனுடைய சிங்காசனத்திற்கு ஏறினார். மேலும் தேவனாகிய தியாஃபனி திறந்த புத்தகத்தோடு தீர்க்கதரிசியை சந்திக்க 1963 பூமியில் இறங்கினார். 2, 1963 கிருபாசனத்திலிருந்து எழுந்து வந்த ஆட்டுக்குட்டியானவர் 7 முத்திரைகளை திறந்துவிட்டு மீண்டும் தன்னுடைய மத்தியஸ்த வேலையை தொடர கிருபாசனத்திற்கு திரும்பி சென்றார். இந்த வேதப்புரட்டு 1963 இரத்தம் தோய்ந்த ஆட்டுக்குட்டியானவர் தேவனுடைய காலியான சிங்காசனத்தை பிடித்து கொண்டு தன்னுடைய மத்தியஸ்த வேலையை தொடர்கிறார் என்கின்ற அடிப்படையில் பாவிகளுக்கான பாவ நிவர்த்திக்கான கிறிஸ்துவின் இரத்தம் இன்னும் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது என்று கூறும் கொள்கையை நியாயப்படுத்த முயற்சிக்கிறது. அவர் 7 முத்திரைகளை திறந்த பிறகு தன்னுடைய மத்தியஸ்த வேலையை தொடர்வதற்காக கிருபாசனத்திற்கே மீண்டும் திரும்பி சென்றார் என்கின்ற வேதப்புரட்டின் இன்னொரு பதிப்புதான் இது. இந்த வேதப்புரட்டின் ஒரு சிறிய பின்னணியை நான் உங்களுக்கு தருகிறேன். அநேக வருடங்களுக்கு முதல் முறையாக எங்களுடைய சில துண்டு பிரசங்கங்களும் புத்தகங்களும் மற்றும் ஒளிநாடாக்களும் வெளியே சென்றுள்ளன. மற்ற மக்களின் சபைகளில் நாங்கள் தலையிட விரும்பாததால் எங்களுடைய ஒளிநாடாக்களையும் புத்தகங்களையும் மற்றவர்களுக்கு அனுப்புவது எங்களுடைய கொள்கை அல்ல. இருப்பினும் இவ்வளவு வேதப்புரட்டுக்கள் உலாவிக் கொண்டிருக்கும் போது அதற்கு பதிலளிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று நாங்கள் நம்புகிறோம். அது மட்டுமல்ல, அவர்கள் இந்த செய்திகளையும் வேதப்புரட்டுகளையும் நமக்கு அனுப்பும்போது அதற்கு பதிலளிக்கும்படி அது நம்மை நிர்பந்திக்கிறது. எனவே இப்போது இதுதான் கேட்டுக்கேதுவான வேதப்புரட்டுகளின் அம்பலம் என்ற புத்தகத்தில் பதிலளிக்கும்படியாக நம்மை நிர்பந்தித்தது. ஏனென்றால் அவர்கள் நமக்கு ஃபேக்ஸ் குவியல்களையும் தபால் குவியல்களையும் அனுப்புகின்றனர். அவற்றை படித்த பிறகு என்னால் அமைதியாக இருக்க முடியவில்லை. பின்னர் நாங்கள் இங்கு வந்து அந்த வேதப்புரட்டுகளை அம்பலப்படுத்தி அதற்கான பதில்களை அவர்களுக்கு திருப்பி அனுப்பினோம். அது நியாயமானது என்று நான் நினைக்கின்றேன். ஜெர்மனியை சேர்ந்த ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் பல வேதப்புரட்டுகளை உருவாக்குகிறான். மேலும் பல ஆண்டுகளாக செய்தியை பின்பற்றுவராக இருப்பவராக உரிமை கோருகிறான். இங்கே செய்தியின் ஒரு தயாரிப்பாக தான் இருப்பதாக உரிமை கோருகிறான். ஒருவேளை மேலான அதிகாரம் உள்ளவரோடு கூட தொடர்பில் இருப்பவராக இருக்கலாம். அவன் கடந்த 25 வருடங்களாக ஜெர்மனியில் வசித்து வருகிறான். ஓரிரு ஒளிநாடாக்கள் இந்த மனிதனுடைய கைகளில் கிடைத்தது. மேலும் ஒளிநாடாக்களை கேட்டுவிட்டு நாங்கள் பிரசங்கிக்கும் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை கேட்ட பிறகு அவன் என்னுடன் தொடர்பு கொண்டான். அதற்கு பிறகு உடனடியாக எனக்கு வேதப்புரட்டர்களின் ஃபேக்ஸ் குவியல்களை அனுப்பினார். அவற்றில் சில நான் இதுவரை கேள்விப்படாதவை. நான் அவற்றை கவனமாக படித்தேன். கையாள முடியாத அளவிற்கு அவை அதிகமாக இருந்ததால் நான் அவருக்கு ஒரு கடிதம் எழுதி, இவை அனைத்தும் பிசாசினுடைய வேதப்புரட்டுக்கள் என்றும், மேலும் நான் உங்களுக்கு எழுதுவது ஒரு சிறிய அம்பலப்படுத்துதல் மட்டுமே, ஆனால் இன்னும் அதிகமான அம்பலப்படுத்துதல்கள் சிறிது நேரத்தில் வரும் என்று எழுதியிருந்தேன். ஆகவே அந்த புத்தகம் உண்மையில் வெளிவந்த போது அது அவனுடைய சில வேதப்புரட்டுகளையும் மற்ற சில வேதப்புரட்டுகளையும் உள்ளடக்கியிருந்தது. அந்த மனிதன் அந்த புத்தகத்தை படித்ததற்கு மிகவும் பயந்து போய் அதை எடுத்து எரித்து விட்டான். இப்பொழுது தன்னை ஒரு பிரசங்கி என்று அழைத்து கொள்ளும் ஒரு மனிதன் செயல்படும் விதம் இதுவா? தேவனுடைய தீர்க்கதரிசி சொன்னார், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை உட்கார வைத்து அவன் பேசுவதை கேட்பதற்கு போதுமான கண்ணியத்தை கொண்டிருப்பான் என்றும், நீங்கள் ஏதாவது எழுதி ஒரு குறிப்பிட்ட உபதேசத்தை முன்வைத்திருந்தால் அதை வாசிக்கும் துணிச்சலும் கிறிஸ்தவ கண்ணியமும் தைரியமும் உன்னிடம் இல்லை என்றால் அப்பொழுது உன்னிடம் நேர்மை இல்லை, நீ எங்கே நிற்கிறாய் என்பது உனக்கே தெரியவில்லை என்று சொன்னார். நான் இங்கே சொல்லும் இவை அனைத்தையும் சமீபத்திய காலங்களில் மற்றும் அதற்கு முந்தைய
கடிதங்களிலும் அவருக்கு சொன்னேன். அவன் கடைசியாக, நான் காயினின் வம்சாவளியை சேர்ந்தவன் என்று முடிவு செய்து, நீ காயினின் குடும்பத்தை சேர்ந்தவன் என்று சொல்லி தன்னை தொந்தரவு செய்வதை நிறுத்தும்படி அவன் என்னிடம் கேட்டுக்கொண்டான். அது பரவாயில்லை. கடந்த 34 ஆண்டுகளில் தேவனிலிருந்து பிசாசு வரை எல்லாவற்றையும் சொல்லி அவர்கள் என்னை அழைத்திருக்கிறார்கள் என்பதால் நமக்கு இது ஒன்றும் புதிதல்ல. தன்னை ஒரு ஊழியக்காரன் என்று கூறிக்கொள்ளும் இந்த மனிதனுக்கு சபையோ சபை கூட்டமோ இல்லை என்று எனக்கு தெரிவிக்கப்பட்டது. அதை நம்புவது கடினமல்ல. அவன் எல்லா இடங்களிலும் செய்தியை பற்றி தன் கருத்தை சொல்லுகிறான். அவன் ஊழியக்காரர்கள் கூட்டங்களில் கலந்து கொள்கிறான். அவன் ஊழியர்கள் கூட்டங்களில், ஜெர்மனியில் உள்ள மாநாடுகளில் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்கிறான். மக்களின் சபைகளில் குறுக்கிட்டு தன் கருத்தையும் பொருளையும் வெளிப்படுத்துகிறான். இந்த மனிதன் தன்னுடைய வேத பொருட்களை அம்பலப்படுத்துகிற ஒரு சூடான கம்பியின் மீது எப்போதாவது குதித்திருப்பான் என்று நான் நினைக்கவில்லை. பிஸ்கோத்தில் மயிராக இருக்கும் இந்த குற்றவாளியை ஐரோப்பாவில் செயல்பட அனுமதித்த ஊழியர்களை நினைத்து நான் வெட்கப்படுகிறேன். இப்படிப்பட்ட ஒரு வேத புரட்டன் ஊழியர்கள் கூட்டங்களிலும் தங்கள் சபைகளிலும் குறுக்கிட்டு தன்னுடைய மதியீனத்தை வெளிப்படுத்துவதைக் கண்டும் இந்த மனிதனின் வாயை அடைக்காமல் இருப்பதை நினைத்து இந்த செய்தியில் உள்ள ஊழியக்காரர்களுக்காக நான் மிகவும் வெட்கப்படுகிறேன். சகோதரன் பவுல் தீத்துவின் புத்தகத்தில் சொன்னது போல, அநேகர், விசேஷமாய் விருத்த சேதனம் உள்ளவர்கள், அடங்காதவர்களும் வீண் பேச்சுக்காரரும் மனதை மயக்குகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய வாயை அடக்க வேண்டும். தீத்து 1:11. ஐரோப்பாவில் உள்ள ஊழியர்களே, நீங்கள் தைரியம் கொண்டு இந்த வேத புரட்டனின் வாயை அடைப்பதில் சகோதரன் பவுலுக்கு கீழ்ப்படிந்து அவரை முன்மாதிரியாக கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் கிரேத்தா தீவார், ஓயா பொய்யர், துஷ்ட மிருகங்கள், பெருவயிற்று சோம்பேறிகள் என்று அவர்களில் ஒருவனாகிய அவர்கள் தீர்க்கதரிசியானவனே சொல்லியிருக்கிறான். பொய்யன், பெருவயிற்று சோம்பேறி என்று கிரேத்தா தீவின் தீர்க்கதரிசி கூறின எல்லா வர்ணனையும் இவனுக்கு கச்சிதமாக பொருந்துகிறது. அவர்கள் பெருவயிற்று சோம்பேறிகள், அவர்களுடைய வாயை அடக்க வேண்டும் என்று சொன்ன வர்ணனையும் சரியாக பொருந்துகிறது. வேத புரட்டனாய் இருக்கின்ற ஒருவனுக்கு நீ 2 தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகு என்று சகோதரன் பவுல் கூறினார். தீத்து 3:10. ஒரு வேத புரட்டன் தன் வேத பொருட்களை வெளிப்படுத்திய பிறகும் திரும்ப திரும்ப அவனை செயல்பட அனுமதித்து அவன் வாயை அடக்காமல் அவனை விளக்காமலும் இருக்கும் எந்த குழுவும் அல்லது எந்த ஊழியர்களும் வேதத்தை மீறுகிறார்கள். 2 தரம் புத்தி சொன்ன பின்பு அப்படிப்பட்ட மனிதனை விட்டு விலகு என்று சொன்ன பிரதான அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு நீங்கள் கீழ்ப்படியவில்லை. ஆகவே இந்த மனிதனுக்கு சபை இல்லை, சபை கூட்டம் இல்லை. மேலும் அவன் வேத புரட்டுகளால் நிறைந்து எல்லாருடைய சபை கூட்டங்களிலும் தலையிடுகிறான். அவன் ஊழியக்காரர்களிடம் தலையிடுகிறான். அவன் உபதேசங்களில் தலையிடுகிறான். அவன் பரிசுத்தவான்களிடம் தலையிடுகிறான். மேலும் அவன் டஜன் கணக்கில் வேத புரட்டுகளை உருவாக்கி கடிதங்களை எழுதி மக்களின் ஃபேக்ஸ் இயந்திரங்களை தாக்குகிறான். அமெரிக்காவில் உள்ள தமது சகோதர சபை ஒன்றில் போதகரிடம் அவன் தலையிட்டதிலிருந்து இது தெளிவாகிறது. அங்கு ஒரே நாளில் அவன் கனடிகட்டுக்கு பல பக்க ஃபேக்ஸ்களை அனுப்பினான். அங்குள்ள சகோதரர்கள் அவனுக்கு ஒரு கடிதம் எழுதி அவன் வாயை மூட சொன்னார்கள். அந்த கடிதங்கள் என்னை பற்றி அவதூறு பேசவும், எல்லா விதமான தீமையையும் துன்மார்க்கத்தையும் எல்லா விதமான பயங்கரமான காரியங்களையும் சொல்லவும் முயன்றன. ஊழியர்கள் ஒன்று கூடி அவனுக்கு ஃபேக்ஸ் மூலம் ஒரு கடிதம் எழுதி, வாயை மூடு, அந்த சகோதரனை பற்றி நாங்கள் வித்தியாசமாக அறிவோம், நீ எங்களை முட்டாளாக்க முடியாது, உன்னுடைய ஃபேக்ஸ்கள் இங்கே வருவதை நாங்கள் விரும்புவதில்லை, ஏனென்றால் அவை கேட்டுக்கேதுவான வேத புரட்டுகள் என்று சொன்னார்கள். ஆம், ஒரு வேத புரட்டனை கையாள்வதற்கு அதுதான் வழி என்று நான் நினைக்கின்றேன். ஆகவே இந்த வேத புரட்டுகளை கொண்டு மனவாட்டியை ஒன்றிணைக்க முயற்சிக்கும் ஒரு சுவிசேஷம் அவனிடம் உள்ளது. அதை வைத்துக்கொண்டு அவன் சுற்றி திரிகிறான். அந்த மனிதன் சகோதரன் பிரென்னாமின் செய்தியில் உள்ள அனைத்தையும் மாற்றி மேற்கோள்களை வளைத்து திரித்து தனது உபதேசத்திற்கு பொருந்தும்படி செய்திருக்கிறான். மேலும் இந்த மனிதன்
செய்யும் மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், அவன் வேண்டுமென்றே தேவனுடைய தீர்க்கதரிசியின் மேற்கோள்களை தவறாக மேற்கோள் காட்டுகிறான். நீங்கள் மேற்கோள்களை வார்த்தைக்கு வார்த்தை சரிபார்த்தால் அவன் எப்போதும் தான் சொல்ல வருவதையே தேவனுடைய தீர்க்கதரிசி சொல்வதாக காட்டுவதற்காக தவறான மேற்கோள் காட்டுகிறான். இப்போது இந்த மனிதன் பெந்தெகோஸ்தே திரும்பி வருவதில் ஒரு செத்த அவ்விசுவாசி. சபைக்கு எந்தவிதமான ஒரு வல்லமை வருவதையும் குறித்து ஒரு செத்த அவ்விசுவாசியாக இருக்கிறான். ஆம், அவன் இடத்திற்கு இடம் சுற்றித் திரிகிறான். அவன் எழுதும் கடிதங்களின் வகையிலிருந்தும் எல்லாவற்றையும் நியாய தீர்ப்பதின் அடிப்படையிலும் அவனுக்கு செய்ய எதுவும் இருக்குமோ என்று ஒருவர் வியக்கும் அளவுக்கு அவன் ஒரு அன்பின் சுவிசேஷத்தை உடையவனாக இருக்கிறான். அவன் சொல்கிறான், விமர்சிக்காதே, இல்லையென்றால் நீ ஒரு கிறிஸ்தவன் அல்ல. ஒருவருடைய உபதேசங்களுக்கு எதிராக எழும்பாதே, இல்லையென்றால் நீ ஒரு கிறிஸ்தவன் அல்ல. மற்றவர்களுடைய வேத புரட்டுகளுக்கு எதிராக எழும்பாதே. ஒரு நாளில் இவர்கள் எல்லோரும் ஒன்றாக கூடி வரப்போகிறார்கள். உலக சபைகளின் சங்கத்தின் நெருக்கடி வரும்பொழுது அதற்கு எதிராக போராட நாம் ஒன்றிணைய வேண்டும் என்று இந்த மனிதன் கூறுகிறான். அவனிடம் ஒரு அன்பின் சுவிசேஷம் இருக்கிறது. நான் அவனுக்கு சில கடிதங்கள் எழுதினேன். அவன் ஒரு வேத புரட்டனே தவிர வேறொன்றும் இல்லை என்றும் அவன் தன் வாயை மூடிக்கொண்டிருக்க வேண்டும் என்றும் அவனுக்கு தெரிவித்தேன். அவனுக்கு சபைகளில் தலையிடவும் ஊழியர்களிடம் குறுக்கிடவும் எந்த வேலையும் இல்லை என்று அவனுக்கு கடிதங்கள் எழுதி சொன்னேன். அதோடு கூட, உன்னுடைய ஊழியம் என்ன? உன் ஊழியத்தை அறிவி. நீ யார்? நீ ஒரு தீர்க்கதரிசியா? நீ ஒரு மேய்ப்பனா? நீ ஒரு போதகனா? நீ யார் என்று கேட்டேன். ஆனால் அவனுடைய ஊழியம் கொஞ்சம் மர்மமானது. அவன் தன் ஊழியத்தை அறிவிக்க மாட்டான். நான் சொன்னேன், நான் யூகிக்கக்கூடிய ஒரே காரியம் நீ ஒரு தீர்க்கதரிசி என்று நினைத்து கொள்கிறாய் என்று. நீ தீர்க்கதரிசியாக நடிக்கிறாய். ஆம், ஆனால் அவன் தான் ஒரு தீர்க்கதரிசி என்பதை மறுக்கிறான். ஆனால் என் சகோதர சகோதரிகளே, ஒரு மனிதன் தான் ஒரு தீர்க்கதரிசி என்பதை மறுக்கலாம். ஆனால் அடிப்படையில் அவன் ஒரு தீர்க்கதரிசி என்கிற நினைப்பில் செயல்படலாம். ஆகவே அது இன்னொரு வஞ்சகம். அவன் தாழ்மையாக நடிக்கிறான். நான் தீர்க்கதரிசி அல்ல என்று சொல்லி, ஆனால் அடிப்படையில் தன்னை எலியாவை போல காட்டிக்கொள்கிறான். தீர்க்கதரிசியாக செயல்படுகிறான். மேலும் ஒரு மனிதன் ஒரு வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டதாக கூறி அரிசோனாவில் தோன்றிய மேகம்தான் இடிமுழக்கங்கள் என்றும் தூதர்கள்தான் இடிமுழக்கங்கள் என்றும் சொல்லும் பொழுது அது அவனுடைய உபதேசங்களில் ஒன்று. அதை நாம் இங்கே சமீபத்தில் தெளிவுபடுத்தினோம். ஞாபகம் இருக்கிறதா? ஆகவே அந்த மனிதன் தான் அந்த வேத பொருட்களில் பலவற்றை உருவாக்கியவன். எழுதப்படுகிற இந்த புத்தகமும் அல்லது ஒளிநாடாக்களும் யாரையாவது தனிநபரையோ அல்லது இந்த மனிதனை மாத்திரமோ குறிவைத்து இங்கே எழுதப்படவில்லை என்பதை இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இவைகள் உலகளாவிய வேத பொருட்களை குறிவைத்து அனுப்பப்பட்டவை. நாங்கள் எல்லா வடிவத்திலும் உள்ள வேத பொருட்டுக்கும் எதிரானவர்கள். சகோதரன் பிரென்னாமின் செய்திக்கு எதிராக வரும் எதுவும் பிசாசினுடையது. அது யாராக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. அது பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த ஒரு பிரகாசமான தூதனாக கூட இருக்கலாம். அவன் சூரியனிலிருந்தும் சந்திரனிலிருந்தும் குதித்தும் இருக்கலாம். நீ சகோதரன் பிரென்னாமின் செய்திக்கு முரண்பட்டால், என் சகோதரனே, அது வேத புரட்டு. ஒரு நேர்கோட்டை வரைவதற்கு அதுதான் ஒரே வழி. பிரசங்கிக்க வேறு வழி ஏதாவது இருக்கிறதா என்று எனக்கு தெரியாது. நான் ஒருபோதும் கிறிஸ்துவை அப்படி கற்றுக்கொள்ளவில்லை. இதெல்லாம் செய்தியை சுற்றி நடந்து கொண்டிருக்கும் சமரசம் செய்கிற காரியமாய் இருக்கிறது. ஞானத்தில் எனக்கு நம்பிக்கை உண்டு, அன்பிலும் எனக்கு நம்பிக்கை உண்டு. சில இடங்களில் சில சூழ்நிலைகளில் வேறொரு மனிதனுடைய உபதேசத்தின் மீது ஏறி நடக்கக்கூடாது என்கின்ற நம்பிக்கையும் எனக்கு உண்டு. ஆனால் பேச வேண்டிய நேரம் என்று ஒன்று வரும் பொழுது அப்பொழுது பேச வேண்டும் என்பதையும் நான் நம்புகிறேன். இந்த குப்பைகளில் எதையும் மறுபடியும் எனக்கு அனுப்ப வேண்டாம் என்று நான் இந்த மனிதனிடம் சொன்னாலும் இந்த மனிதனுக்கு கொஞ்சம் கூட நாகரிகமே இல்லை. அவன் இந்த வேத புரட்டுகளால் என் ஃபேக்ஸ் இயந்திரத்தை தொடர்ந்து தாக்கி வருகிறான். நான் அவனுக்கு ஒரு கடிதம் எழுதி, என்ன நடந்தது என்று உமக்கு தெரியுமா? நான் சாப்பிட விரும்பாத ஒன்றை என் தொண்டைக்குள் தன் கையை விட்டு ஒரு மனிதன் திணிப்பதைப் போல நான் உணர்கிறேன். அந்த மனிதன் நீதான். நீ ஒரு நாகரிகமற்ற ஒரு ஆள்.
உனக்கு எந்த நாகரிகமும் தெரியவில்லை. இந்த வேத புரட்டுக்களை நான் விரும்பவில்லை என்றும் அவை எனக்கு தேவையில்லை என்றும் நான் சொன்ன பிறகும் நீ அவற்றை தொடர்ந்து எனக்கு அனுப்பி கொண்டிருக்கிறாய். நான் சொன்னேன், நீ உன் கையை என் தொண்டைக்குள் திணிக்க முயற்சிக்கிறாய் என்று. கடந்த முறை நான் வாந்தி எடுத்ததை நீ பார்க்கவில்லையா? அப்படி இருந்தும் மீண்டுமாக நீ திரும்பி வந்து இந்த வேத புரட்டுக்களை என் தொண்டையில் திணிக்க பார்க்கிறாய். உனக்கு நாகரிகமே தெரியவில்லை. உன்னுடைய முட்டாள்தனத்தை நிறுத்து என்று எழுதினேன். அதிலிருந்து அவன் ஃபேக்ஸ் அனுப்புவதில்லை. சமீபத்தில் ஜெர்மனியில் ஒரு கூட்டத்தில் இந்த மனிதன் ஒரு ஊழியர்கள் கூட்டத்திற்கு சென்றான். அங்கே விவாதங்கள் நடந்தன. அவனுடைய முக்கியமான விவாத பொருள் நான் தான். சமீபத்தில் இவன் எங்கும் வந்தான். அந்த தலைவரின் ஆதரவோடும் அவருடைய புத்தகத்தோடும் வந்து தன்னை மறைத்து கொண்டு நாடு முழுவதும் சுற்றிவிட்டு பின்னர் திரும்பி சென்றான். ஆனால் நான் ஒரு தவறான ஆள் என்று சொல்லக்கூடிய 5 ஊழியர்களின் சாட்சியத்துடன் அங்கு திரும்பி சென்றான். சாட்சிகள் மூலமாக நான் அறிந்து கொண்டது என்னவென்றால், அவன் சபையில் எழுந்து நிற்க ஊழியர்கள் அங்கே கூடி வந்திருந்தனர். அந்த மனிதன் ஒரு தவறான நபர் என்று சொல்லக்கூடிய 5 சாட்சிகள் என்னிடம் இருக்கின்றன என்று கூறினானாம். நல்ல காரியங்களை சாட்சியளிக்கத்தக்கதாக ஆயிரக்கணக்கானவர்கள் இங்கே நம்மிடம் இருக்கின்றனர். இயேசு ஒரு தவறான மனிதன் என்றும் பவுல் ஒரு தவறான மனிதன் என்றும் எத்தனை ஊழியர்கள் சொல்லியிருப்பார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? இல்லை. நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு திரும்ப வேண்டும். மேலும் ஒரு மனிதன் இப்படிப்பட்ட முட்டாள்தனத்தை நம்பும்போது எதையுமே நிதானிக்கத்தக்க வார்த்தை அவனிடம் இல்லை என்பதை அது காட்டுகிறது. ஆகவே இப்போது அவன் கொண்டு வந்த இந்த வேத புரட்டு கிருபாசனத்தை விட்டு நீங்கி விட்ட இரத்தம் மீண்டும் கிருபாசனத்திற்கே திரும்பி சென்றது என்று கூறும் ஒரு புதிய வேத புரட்டாக இருக்கிறது. அவன் தான் கண்டுபிடித்த இந்த புதிய உபதேசத்தினால் என் ஃபேக்ஸ் இயந்திரத்தை தாக்கினான். ஆகவே இந்த சமீபத்திய கூட்டத்தில் இந்த மனிதன் அங்கே இருந்து கொண்டு ஊழியர்களிடம் மறுபடியும் தலையிட்டு இதையும் அதையும் எதிர்த்து கொண்டிருந்தான். ஆட்டுக்குட்டியானவர் கிருபாசனத்தை விட்டு முன்னால் வந்து புத்தகத்தை எடுத்து அதை திறந்து முத்திரைகளை வெளிப்படுத்தினார். அதே சமயத்தில் சிங்காசனத்தில் அமர்ந்திருந்தவர் 1 தெசலோனிக்கேயர் 4:16 படி பரலோகத்திலிருந்து இறங்கி பூமிக்கு வந்தார். அதன் பின்னர் ஆட்டுக்குட்டியானவர் அந்த சிங்காசனத்தின் மீது தாவி ஏறி அங்கே அமர்ந்திருக்கிறார். அவர் தற்போது அந்த சிங்காசனத்தின் மீது அமர்ந்திருப்பதால் ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படி பரலோகத்தில் நமக்கு இரத்தம் இருக்கிறது என்று இந்த வேத புரட்டு கூறுகிறது. இப்படிப்பட்ட வேத அறியாமையை நீங்கள் எப்போதாவது பார்த்திருக்கிறீர்களா? வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் ஒரு நியாய தீர்ப்பின் சிங்காசனம் என்று எத்தனை பேருக்கு தெரியும்? ஆட்டுக்குட்டி கிருபாசனத்தை விட்டு புறப்படும் போது அந்த ஆசனம் ஒரு நியாய தீர்ப்பின் சிங்காசனமாக மாறியது என்று எத்தனை பேருக்கு தெரியும்? பலிப்பீடத்தில் இரத்தம் தெளிக்கப்படக்கூடிய பரிந்து பேசும் ஒரே ஒரு இடம் மட்டுமே இருக்கிறது என்றும் அது கிருபாசனம் மாத்திரமே என்றும் எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த மனிதன் அடிப்படையில் என்ன சொல்லுகிறார் என்றால், ஆட்டுக்குட்டி முன்பு இருந்த இடம் கிருபாசனம் என்றும் இப்போது நியாய தீர்ப்பில் சிங்காசனத்தில் அவர் அமர்ந்திருப்பதால் அந்த நியாய தீர்ப்பின் சிங்காசனம் ஒரு கிருபாசனமாக மாறிவிட்டது என்றும் ஆட்டுக்குட்டியானவர் 2 இடங்களில் இருப்பதாக சொல்கிறான். இவன் ஒரு வேத புரட்டன், ஒரு பொய்யன் மற்றும் ஒரு கள்ளத்தீர்க்கதரிசி. அவன் வேத வாக்கியத்தில் உள்ள ஒவ்வொரு மாதிரியையும் நிழலையும் உடைத்து போட்டிருக்கிறான். ஆகவே இந்த வேத புரட்டு சாத்தானுக்குரியது, நரகத்திற்கு ஏதுவானது. இது நரகத்திலிருந்து வந்து நரகத்திற்கே திரும்பி போக வேண்டியது. இப்பொழுது இது மிகப்பெரிய வேதவசன அறியாமையின் வெளிப்பாடாக இருக்கிறது. இது அப்பட்டமான வேதவசன அறியாமையாக இருக்கிறது. இது மிக பெரிய செய்தியின் அறியாமையாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு மனிதன் வாயையே திறக்கக்கூடாது. அதைவிட அதிகமாக ஊழியக்காரர்களுக்கு பிரசங்கிப்பதும் ஊழியக்காரர்களையும் விசுவாசிகளையும் திருத்துவதும் உலகம் முழுவதும் இருக்கிற ஊழியக்காரர்களை திருத்த முயற்சிப்பதும் கூடவே கூடாது. ஊழியக்காரர்கள் ஒன்று கூடி இந்த மனிதனுடைய வாயை அடைக்க வேண்டும். அவனுக்கு பேசுவதற்கு அருகதையே கிடையாது. இவன் உற்பத்தி செய்கிற இந்த வேத புரட்டு அவனுக்கு வேத வார்த்தைகளின் அச்சாரங்களே தெரியவில்லை என்பதற்கு ஒரு நிருபமாக இருக்கிறது.
அவனுக்கு வேத வசனங்களே தெரியவில்லை. இந்த வேத புரட்டு பழைய ஏற்பாடு மற்றும் புதிய ஏற்பாட்டின் தெளிவாக பதிவிடப்பட்டுள்ள குற்ற நிவாரணம் மற்றும் அதற்கான திட்டம் பற்றிய பொருளின் பேரிலான இந்த மனிதனுடைய அப்பட்டமான வேதவசன அறியாமையை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. மேலும் இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்கிறீர்கள் என்றார். அந்த பெந்தேகோஸ்தேக்காரர்களும் மற்றும் அட்வென்டிஸ்டுகளும் இதைவிட மேலாக அறிந்திருக்கின்றனர் என்று உங்களுக்கு தெரியுமா? பெயரளவு பூரண சுவிசேஷ சபையில் இருக்கிற மக்கள் இதை காட்டிலும் மேலான சுவிசேஷத்தை பிரசங்கிக்கின்றனர் என்று உங்களுக்கு தெரியுமா? ஏனென்றால் அவர்கள் எல்லாரும் வார்த்தையின் அச்சாரத்தை அறிந்திருக்கின்றனர். மேலும் பரிந்து பேசுவதற்கான ஒரே ஒரு இடம்தான் இருக்கிறது என்பதையும் அவர்கள் நன்றாகவே அறிந்திருக்கின்றனர். இந்த வேத புரட்டுக்கு எதிரான என்னுடைய வாதம் என்னவென்றால், பரிந்து பேசுவதற்கான தேவன் ஒரே ஒரு இடத்தை தான் நியமித்திருக்கிறார் என்பதே. இந்த வேத புரட்டு அதை இரண்டாக ஆக்குகிறது. மேலும் அவர் நியாயத்தீர்ப்பின் சிங்காசனத்தை கிருபாசனமாக மாற்றி கொண்டிருக்கிறார். அது பிசாசினால் உண்டானது. இந்த வேத புரட்டுக்கு ஆதாரமாக ஒரு வேதவசனமோ அல்லது கடைசி காலத்துக்கான வேத வசனங்களின் மீதான அதிகாரமாகிய சகோதரன் பிரென்னாமின் மல்கியா 4:5-6 ஒரே ஒரு செய்தி மேற்கோள் கூட கொடுக்கப்படவில்லை. அது ஏனென்றால் சுலபமாக சொல்லிவிடலாம், அப்படி ஒன்று அங்கே இல்லை என்று. பாவிகளின் பாவ நிவாரணத்துக்காக இரத்தம் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரே ஒரு இடம்தான் தேவாலயத்தில் இருக்கிறது என்பதை வேத வசனங்கள் தெளிவாக அறிவித்து நிலைநாட்டுகின்றன. அது இரண்டாவது திரைக்கு பின்னால் இருக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ள கிருபாசனத்தின் மீதாக இருக்கிறது. பூமிக்குரிய தேவாலயத்தில் பிரதான ஆசாரியனாகிய ஆரோன் வருடத்தில் ஒரு முறை இஸ்ரவேல் தேசத்தில் பாவ நிவர்த்திக்காக பிராயச்சித்த நாளில் கிருபாசனத்தின் மீது பலியின் இரத்தத்தை தெளிப்பான். லேவியராகமம் 16:14-17 வசனங்கள். பின்பு காளையின் இரத்தத்திலே கொஞ்சம் எடுத்து கீழ்ப்புறமாக நின்று தன் விரலினால் கிருபாசனத்தின் மேல் தெளித்து, அந்த இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து கிருபாசனத்திற்கு முன்பாக 7 தரம் தன் விரலினால் தெளிக்க கடவன். ஆட்டுக்குட்டியானவராகிய கிறிஸ்து இயேசு பரலோகத்தில் உள்ள தேவாலயத்தில் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் ஒரு தரம் பிரவேசித்து பாவிகளின் மீட்புக்காக தன்னுடைய சொந்த இரத்தத்தை தேவனுடைய கிருபாசனத்தின் மீது பலியாக செலுத்தினார். கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மத்தியஸ்தம் செய்யப்படக்கூடிய பரலோகத்தில் உள்ள ஒரே ஒரு இடம் அதுதான். எபிரேயர் 8:9 வசனம். ஆகவே இந்த வேத புரட்டுக்கு வேத வசன அஸ்திபாரமோ அல்லது செய்தியின் அஸ்திபாரமோ இல்லை என்றும், அது பாதாள குழியிலிருந்து வந்தது என்றும், நரகத்தில் இருந்து வந்தது என்றும், நரகத்திற்கே செல்ல வேண்டியது என்றும் நான் வலியுறுத்தி கூறுகிறேன். அது தேவனுடைய கட்டளையின்படி மோசேயின் மூலமாக நிலைநிறுத்தப்பட்ட பழைய காலத்து யூத தேவாலயத்தின் எல்லா சாயலையும் நிழலையும் உடைத்து போட்டிருக்கிறது. இது எபிரேய நிருபத்தின் அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லா வெளிப்பாடுகளையும் முற்றிலுமாக அலட்சியம் செய்துவிட்டது. அங்கே பவுல் பரலோக தேவாலயத்தில் கிறிஸ்துவானவர் மெல்கிசதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியனாக மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசித்து மத்தியஸ்த ஊழியத்தை செய்தார் என்று கற்பிக்கிறார். எபிரேயர் 8 மற்றும் 9 நீங்கள் அதை பார்க்கலாம். இதை பரிந்துரைப்பதற்கு கூட எந்த ஒரு வேதவசனமோ அல்லது சகோதரன் பிரென்னாமின் மேற்கோளோ நிச்சயமாக இல்லை. அப்படி இருக்க 7 முத்திரைகளின் புத்தகத்தை திறந்த பிறகு ஆட்டுக்குட்டியானவர் தேவனுடைய நியாயத்தீர்ப்பின் சிங்காசனத்திற்குள் ஏறி அமர்ந்து கொண்டார் என்று நிரூபிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவு. இந்த வேத புரட்டிற்கு எதிராக சகோதரன் பிரென்னாம் ஆட்டுக்குட்டியானவர் அந்த புத்தகத்தை வாங்கி முத்திரைகளை திறந்தபோது அது விலை செலுத்தப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட மணவாட்டியை உரிமை கோருதலுக்கான நேரமாய் இருந்தது என்று கூறுகிறார். ஏனென்றால் அவருடைய பரிந்து பேசும் நாட்கள் முடிந்துவிட்டன. மேற்கோள்: முத்திரைகள் புத்தகம். யோவான் இதற்கு முன்பு ஆட்டுக்குட்டியானவரை கவனிக்கவில்லை. ஏன்? அவர் பின்னால் இருந்து கொண்டு தன்னுடைய மத்தியஸ்த வேலையை செய்து கொண்டிருந்தார். ஏனென்றால் அவர் உலகத்திற்கு அஸ்திவாரம் போடுவதற்கு முன்பாகவே
ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதப்பட்ட கடைசி ஆத்துமாக்காகவும் இரத்தம் சொட்டிக்கொண்டு பரிந்து பேசி கொண்டிருந்தார். அதன் பின்பு மீட்பின் காலம் முடிந்து விட்டது. அதன் பிறகு ஆட்டுக்குட்டியானவர் தாம் மீட்டு கொண்டவர்களை உரிமை கோர முன் வருகிறார். மேற்கோள்: முத்திரைகள் புத்தகம். ஆட்டுக்குட்டியானவர் அடிக்கப்பட்ட பின்பு அவர் மறுபடியும் உயிர்த்தெழுந்து சிங்காசனத்திற்கு பின்பாக உட்கார்ந்து கொண்டு இதுபோல இனி வரப்போகிற எல்லா ஆத்துமாக்களுக்காகவும் பரிந்து பேசி கொண்டிருந்தார். அதன் பிறகு இங்கே வரவேண்டிய கடைசி ஆத்மாவினுடைய இரட்சிப்பு முடிந்த பிறகு தேவன் இன்னுமாக மீட்பின் புத்தகத்தை பிடித்து கொண்டிருந்தார். மேற்கோள்: 7 சபையின் காலங்களும் 7 முத்திரைகளுக்கும் இடையே உள்ள பிளவு 1963. அவர் அதுவரை தம் இரத்தம் ஒவ்வொருவருக்கும் பாவ நிவர்த்தி செய்யும் வரை அவர்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருந்தார். புத்தகத்தில் பெயரெழுதப்பட்டிருக்கும் ஒவ்வொருவரும் மீட்கப்படும் வரை அவர்களுக்காக அவர் பரிந்து பேசி கொண்டிருந்தார். அது முடிவுற்றது. அவர் இனத்தானின் வேலையை செய்து முடித்தார். மேற்கோள்: வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் 4 பாகம் 3. இரக்கத்தின் சிங்காசனமும் நியாய தீர்ப்பும் 1961. நாம் இந்த சிங்காசனத்தை குறித்து சில நிமிடங்கள் பேசுவோமாக. இது இரக்கத்தின் சிங்காசனம் அல்ல. இரக்கத்தின் சிங்காசனத்தின் வேலை முடிந்து விட்டது. இனிமேல் இரக்கம் இல்லை. அச்சிங்காசனத்தில் இரக்கம் இல்லை. எவ்வாறு வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு ஆசனமாக ஆகப் போகிறது? அப்பொழுது அதில் இரக்கம் இருக்குமா? அங்கே ஒரு துளி இரக்கம் இருக்கப் போவதில்லை. நியாயாசன தண்டையில் நீங்கள் இரக்கம் வேண்டுமென்று கதறும்போது இனிமேல் கதறவே முடியாது என்ற அளவுக்கு கதறின போதிலும் அங்கே கொஞ்சம் கூட இரக்கம் இராது போய்விடும். ஏனெனில் அங்கே இரக்கமே இராது போகும். மேற்கோள்: வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் பாகம் 2 24 மூப்பர்கள் 1961. இங்கே காணப்பட்ட சிங்காசனமானது இனி முதற்கொண்டு கிருபையின் சிங்காசனம் அல்லவே அல்ல என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டுமென நான் விரும்புகிறேன். அங்கே இரத்தமானது நீங்கிவிட்டது. எனவே இப்பொழுது கிருபாசனத்தின் மீது இரத்தமானது இருக்கவில்லை. ஆகவே அது இப்பொழுது ஒரு நியாயாசனமாக ஆகிவிட்டது. ஏனெனில் அங்கே இடிமுழக்கங்களும் மின்னல்களும் அதிலிருந்து புறப்பட்டது. அது சரிதானே? இறுதியாக இந்த கேட்டுக்கு ஏதுவான வேதப்புரட்டு கிறிஸ்துவின் பரிந்து பேசும் இடங்கள் 2 இருக்கின்றன என்று குறிப்பிடுகிறது. ஒன்று, மகா பரிசுத்த ஸ்தலம். அங்கிருந்துதான் கிறிஸ்து 7 முத்திரைகளின் புத்தகத்தை வாங்கும்படி வந்தார். 2, தேவனுடைய சிங்காசனம். இந்த வேதப்புரட்டின்படி இதை இரத்தம் தோய்ந்த ஆட்டுக்குட்டியானவர் இப்பொழுது எடுத்துக்கொண்டார் என்று கூறுகிறது. தேவனுடைய ஆலயத்திற்குள் ஒரே ஒரு இடத்தை குறித்துதான் வேத வாக்கியங்கள் பேசுகின்றன. அது திரைக்கு பின்னால் இருக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் இருக்கும் கிருபாசனத்தின் மீது. அப்படி பார்க்கும் பொழுது தேவனுடைய சிங்காசனம், வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் என்பது பரிந்து பேசும் இடம் அல்ல, ஆனால் நியாய தீர்ப்பின் இடமாய் இருக்கிறது. இது மிக மிக பெரிய வேதவாக்கிய ஆவிக்குரிய அறியாமையாய் இருக்கிறது. வார்த்தையிலும் செய்தியிலும் இருக்கிற மிகப்பெரிய வேதவாக்கிய ஆவிக்குரிய அறியாமையாய் இருக்கிறது. மேலும் இந்த அறியாமை உண்மையில் எப்படி வந்தது என்று நான் உங்களுக்கு கூறுவேன். இதன் அஸ்திவாரத்தை நான் உங்களுக்கு கூறட்டும். நான் ஒரு நிமிடம் நிறுத்துவேன். மேலும் இரத்தமானது கிருபாசனத்தை விட்டு நீங்கிவிட்டது என்றும் இப்பொழுது அது மீண்டுமாக கிருபாசனத்திற்கு திரும்பி வந்துவிட்டது என்றும் தேவன் நியாய தீர்ப்பின் சிங்காசனத்தை கிருபாசனமாக மாற்றிவிட்டார் என்றும் ஏன் இந்த பிரசங்கிகள் பிரசங்கிக்கிறார்கள் என்று நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். இது எதன் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறது என்றால், முத்திரைகள் திறக்கப்படுதலின் உண்மையை குறித்தும் ஆட்டுக்குட்டியானவர் பரிந்து பேசும் இடத்தை விட்டு எழுந்து வந்து புத்தகத்தை வாங்கி முத்திரைகளை திறக்கிறதை குறித்து உண்மையில் இருக்கிற அறியாமையிலிருந்தே இது வருகிறது. இப்பொழுது இந்த வேதப்புரட்டு எப்படி உருவாக்கப்பட்டது என்று புரிந்து கொள்ளும்படியாக நான் அதை சற்றே உங்களுக்கு விளக்கட்டும். இப்பொழுது செய்தியில் இருக்கிற ஆயிரக்கணக்கான பிரசங்கிகள் இந்த பொருளின் பேரில் மிகவும் குழம்பி போய் இருக்கிறார்கள். அவர்கள் குழம்பி போய் இருப்பது இதை குறித்து தான். 1963
முத்திரைகளின் புத்தகம் திறக்கப்பட்டது என்றும் அந்த முத்திரைகளின் புத்தகத்தை திறக்கக்கூடிய ஒரே பாத்திரவான் தேவாட்டு குட்டி மாத்திரமே என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. முத்திரைகள் திறக்கப்படத்தக்கதாக ஆட்டுக்குட்டியானவர்தான் இருக்கிற இடத்தை, பரிந்து பேசுகிற ஸ்தலத்தை, பாவ நிவர்த்தி பலிபீடத்தை விட்டு எழுந்து வந்து புத்தகத்தை எடுத்து முத்திரைகளை திறக்க வேண்டும். இந்த பிரசங்கிகளுக்கெல்லாம் இருக்கிற பிரச்சனை ஒன்றே ஒன்றுதான். அது என்னவென்றால், முத்திரைகள் திறக்கப்படுதலையும் அதே நேரத்தில் இரத்தமானது இன்னுமாக தொடர்ந்து கிருபாசனத்தின் மீது இருப்பதையும் அவர்களால் சரியாக பொருத்தி பார்க்க முடியவில்லை. அல்லது முத்திரைகள் திறக்கப்படுதலையும் ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தம் தொடர்ந்து பலிபீடத்தின் மேல் வைக்கப்பட்டிருக்கிறதையும் இணைத்து பார்க்க அவர்களால் முடியவில்லை. இப்பொழுது அவர்களுடைய சிந்தையில் இரத்தம் இன்னும் கிருபாசனத்தின் மேல் இருக்கிறது என்று அவர்கள் சொன்னால், அப்பொழுது முத்திரைகள் திறக்கப்பட்டது என்பதை அவர்கள் மறுதலிக்க வேண்டியிருக்கும். ஆகவே இதுதான் அவர்களுடைய தற்காப்பு. இரத்தம் கிருபாசனத்தை விட்டு நீங்கிவிட்டது என்று பிரசங்கிக்கிறவர்கள், அவர்கள் உங்களுக்கு இந்த விதமாக பதில் சொல்வார்கள்: சகோதரனே, முத்திரைகள் திறக்கப்பட்டு விட்டது என்பதை நீ விசுவாசிக்கிறீரா? நீங்கள் ஆம் என்று சொல்வீர்களானால் அவர்கள் சொல்வார்கள், நல்லது, என்னுடைய கேள்விக்கு அதுவே பதில் அளிக்கிறது என்று. முத்திரைகள் திறக்கப்பட்டிருக்கும் என்றால் அப்பொழுது ஆட்டுக்குட்டியானவர் கிருபாசனத்தை விட்டு எழுந்து வந்து விட்டார். ஆகவே அதுதான் பதில் என்பார்கள். இப்பொழுது அது பயங்கரமான ஆவிக்குரிய அறியாமையாய் இருக்கிறது. அவர்களால் எப்படி முத்திரைகளின் புத்தகம் திறக்கப்பட்டது, ஆனால் அதே நேரத்தில் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தம் இன்னுமாக பலிபீடத்தின் மேல் இருக்கிறது என்பதை பொருத்தி பார்க்க முடியவில்லை. அவர்கள் தங்கள் தலைகளை முட்டி மோதிக்கொள்ளட்டும், அவர்கள் தங்கள் இருதயங்களை தாழ்த்தட்டும். இந்த அறியாமையினால்தான் அவர்கள் அவ்வளவாய் குழம்பி போய் இருக்கிறார்கள். இரத்தம் கிருபாசனத்தை விட்டு நீங்கிவிட்டது, மேலும் ஆட்டுக்குட்டியானவர் புத்தகத்தை திறந்த பிறகு திரும்ப ஓடி சென்று கிருபாசனத்தின் மேல் உட்கார்ந்து கொண்டார் என்கின்ற வேத புரட்டு எப்படி கொண்டு வரப்பட்டது என்றால், அவர்களுடைய வேத புரட்டுக்கள் அம்பலப்படுத்தப்பட்ட போது அந்த அம்பலப்படுத்துதல் மிகவும் சக்தி வாய்ந்ததாக புறப்பட்டு சென்றது. ஆகவே இந்த பிரசங்கிகளுக்கு இரத்தம் இன்னும் கிருபாசனத்தின் மேல் இருக்கிறது என்று காண்பிக்க வேண்டும். ஆனால் அதை எப்படி விளக்க வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அது எப்படி என்று விளக்க தெரியாததால் பரலோகத்திலே இரத்தத்தை மீண்டுமாக காண்பிக்க அவர்கள் ஒரு இடத்தை தேடிக்கொண்டிருந்தார்கள். ஆகவே இந்த நபர் என்ன செய்தான் என்றால், இரத்தத்தை எடுத்து நியாய தீர்ப்பின் சிங்காசனத்தின் மேல் வைத்து விட்டார். இந்த கடிதம் எழுதப்பட்டு கொண்டிருக்கும் பொழுதே பரிதாபமான அறியாமையும் மற்றும் வஞ்சிக்கப்பட்டவருமாய் இருக்கிற ஜெர்மனியில் இருக்கிற இந்த சகோதரன் என்னுடைய சுருக்கமான ஆனால் தெளிவான அவருடைய வேதப்புரட்டின் அம்பலத்தை வாசித்த பிறகும், இன்னுமாக சாலமோனுடைய தேவாலயத்தில் இருந்தது போலவும் வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் ஆட்டுக்குட்டியானவர் பரிந்து பேசும் ஸ்தலத்தை விட்டு எழுந்தவுடன் அது நியாய தீர்ப்பின் சிங்காசனமாக மாறிவிட்டது என்றும், வெளிப்படுத்துகிற வார்த்தையின் தெளிவான புரிந்து கொள்ளுதல் இல்லாமல் தன்னுடைய முழுமையான குருட்டுத்தனத்தையும் வெளிப்படுத்தி இருக்கிறான். தன்னுடைய அறியாமையினால் அவன் வைக்கிற அவனுடைய வாதம் என்னவென்றால், பரலோகத்திலே திரைக்கு பின்னால் ஒரே ஒரு சிங்காசனம்தான் இருக்கிறது என்றும் அதுதான் கிருபாசனம் என்றும் பெருமையோடு குறிப்பிட்டிருக்கிறான். இது தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து பலிபீடத்தையோ அல்லது பரிந்து பேசும் ஸ்தலத்தையோ பிரித்து பார்க்க முடியாத பயங்கரமான கலவையான மற்றும் வேத வசனத்தின் பேரிலான மொத்த விலையிலான அவ்விசுவாசமாய் இருக்கிறது. இவன் தன்னுடைய கலவையான வேதப்புரட்டை யோவானால் வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் ஆட்டுக்குட்டியானவரை காண முடியவில்லை என்கின்ற உண்மையில் அடிப்படையில் வாதிடுகிறான். ஆகையால் வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் காணப்படுகிற சிங்காசனமும் கிருபாசனமும் ஒன்றாகவே இருக்க வேண்டும். மேலும் அது 2வது திரைக்கு பின்னால் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வைக்கப்பட்டிருந்தது என்றும் இவன் உரிமை கோருகிறான். இது பழைய ஏற்பாட்டின் எல்லா சாயலையும் நிழலையும் உடைத்து போட்டிருக்கிறது. இங்கே பிரதான ஆசாரியன் மாத்திரமே மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசித்தான். அங்கே இந்த வேதப்புரட்டன் வெளிப்படுத்தின விசேஷம் 4 மற்றும் 5ஆம் அதிகாரத்தின் எல்லா நடவடிக்கைகளையும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் செல்வது அல்லது பரிந்து பேசும் ஸ்தலம்
தூதர்கள், ஜீவன்கள், பறையறிவிப்புக்கள், முத்திரைகள் திறக்கப்படுதல், 24 மூப்பர்கள், சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருத்தல் எல்லாவற்றையும் ஒரே இடமாக ஆக்கிவிட்டான். இந்த வேதப்புரட்டன் சொல்வதிலிருந்து வித்தியாசமாக தேவனுடைய தீர்க்கதரிசி நமக்கு கற்பித்தார். மேற்கோள்: 3ஆம் முத்திரை 1963. அடிக்கப்பட்டிருக்கும் ஆடானது முழுவதுமாக இரத்தத்தால் தோய்ந்திருந்தது என்று நாம் அறிந்து கொண்டோம். அது அடிக்கப்பட்டிருந்தது. அது அடிக்கப்பட்டு கொல்லப்பட்ட பிறகு அது மறுபடியுமாக உயிரோடு எழுந்தது. அது சிங்காசனத்தில் வீற்றிருந்து உட்பிரவேசிக்க வேண்டிய ஆத்துமாக்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. கடைசி ஆள் உட்பிரவேசிக்கும் வரை தேவன் மீட்பின் புத்தகத்தை கையில் வைத்திருக்க வேண்டும். பாருங்கள், இப்பொழுது அவர் மீட்பின் இனத்தானின் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது கவனியுங்கள். பரிந்து பேசுதல் ஊழியம் முடிவடைந்த பின்னர் அவர் புறப்பட்டு வந்து சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருடைய கரத்திலிருந்து புத்தகத்தை வாங்குகிறார். பரிந்து பேசுதல் சிங்காசனத்திற்கு பின்னால் நடந்து கொண்டிருக்கிறது என்று எலியா கூறுகிறார். மேற்கோள்: கிறிஸ்து அதே விதமாக அடையாளம் கண்டு கொள்ளப்படுகிறார். 1964. அவர் இன்றிரவு தேவனுடைய வலது பாரிசத்தில் அமர்ந்திருந்து தம்முடைய மத்தியஸ்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். மேலும் உலகத்திற்கு அஸ்திபாரம் போடுவதற்கு முன்பே தேவனால் மீட்கப்பட்டு காணப்பட்டு அறியப்பட்ட அந்த கடைசி ஆத்துமா ரட்சிக்கப்படும் போது அது புத்தகத்தை மூடிவிடுகிறது. பின்பு ஆட்டுக்குட்டியானவர் வெளியே வந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்திலிருந்து புத்தகத்தை எடுத்துக்கொள்கிறார். அவர் தன்னுடைய வேத புரட்டை நியாயப்படுத்த மேலும் முயற்சித்து ஒரே ஒரு சிங்காசனம்தான் இருக்கிறது என்று கூறுகிறார். வேத வாக்கியம் 24 மூப்பர்கள் 24 சிங்காசனங்களில் உட்கார்ந்திருந்தார்கள் என்று வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்கிறது. சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது. நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்கினி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாயிருந்தது என்று தானியேல் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வேதம் கூறுகிறது.